அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம், வணக்கம். தேர்தலை ஒட்டி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். அது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அத மூத்த காரியதரிசியா இருக்கீங்க. அதனால சில ஃபார்வர்ட் பிளாக் பத்தியே உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து அந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து என்னென்ன நடக்குது? கதிரவன் அவர்களை நீக்கியிருக்காங்க. கதிரவன் அவர் என்னை யாரும் நீக்க முடியாது. நான் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை எனக்கு நீக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. முதலில் அங்க என்ன நடக்குது? ம். வணக்கம். எல்லோ லோட்டஸ் நேயர்களுக்கு வணக்கம். தம்பி, நீங்கள் அடிப்படையில் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு அமைப்புகளில் தொடர்ந்து பயணிச்சிருக்கக்கூடியவர். அது மாதிரி எல்லா அமைப்புகள்லையும் ஒரு கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் இதுகளையெல்லாம் உணர்ந்து இருக்கிறவர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை பொறுத்த அளவில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் உண்டு. அது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு தடவை அந்த சட்டங்களில் திருத்துறது, புதுசு இது சேர்க்கறது இதுகள்லாம் இருக்கும். அது அகில இந்திய மாநாட்டில் தான் விவாதித்து முடிவெடுக்கிறதா இருக்கும். அந்த அகில இந்திய மாநாட்டுக்கு முன்னால் ஒரு மாநாட்டுக்கு இடையில 2 தேசிய கவுன்சில் இருக்கும். 4 வருஷத்துக்கு இடையில 2 தேசிய கவுன்சில் இருக்கும். அந்த தேசிய கவுன்சிலில் வந்து இந்த திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள், போக்குவரத்து இதுகள், தேசிய உலக அரசியல், தேசிய அரசியல், மாநில அரசியல், மற்ற பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இதுகளையெல்லாம் விழாவாரியாக ஆராய்ஞ்சு விமர்சனம் பண்ணி பேசுகிற கட்சி. இது ஒரிசாவில் தேசிய கவுன்சில் நடந்தது. அந்த ஒரிசா தேசிய கவுன்சிலில் வரும்போது கட்சியினுடைய சட்டத்திட்டங்களில் சில மாற்றங்கள், அதே மாதிரி கொடியில் சில மாற்றங்கள் இதுகள்லாம் முன் வச்சாங்க. அதன்படி அது ஹைதராபாத்தில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் அந்த தீர்மானம், தேசிய கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அங்கேயும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு தலைவர் வந்து தொடர்ந்து 3 பீரியடு பொறுப்பில் இருக்கக்கூடாது, இருந்தால் விலகிக்கிறணும் அப்படின்றது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த பாயும்புலியில் சிவப்பு வண்ணத்தில் பாயும்புலி பொறிச்ச அந்த கொடியில் வால் பக்கத்தில் அருவாள் சுத்தியல் இருந்தது. அதாவது பழைய ஃபார்வர்ட் பிளாக் சொல்றீங்க. இப்ப இருக்கிற கொடி சொல்றீங்க. ஆமா, அது தமிழ்நாட்டில் அது இல்லாம 66ல இருந்து நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்போ அந்த தேசிய அளவுலயே இப்போ அந்த அருவா சுத்தியல்ன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இது ஒரு 3 வருஷம் 3 பீரியடு தொடர்ந்து பொறுப்புல இருக்கக்கூடியவங்க விலகிடணும், 75 வயது தாண்டினவங்க பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்தது. இடதுசாரி கட்சிகளை பொறுத்தளவுல ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அது அப்பவே நடைமுறைக்கு, அந்த மாநாட்டிலேயே அது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கால வரையறையெல்லாம் சொல்ல முடியாது. எந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த சட்டம் நடைமுறைக்கு வருதுன்றது கடந்த காலங்களில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஒரு டைம்ல என்னன்னா கட்சிக்குள்ள வந்து ஒரு தலைவருக்கு ஒரு பொறுப்பு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. சமீப காலத்துல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச நண்பர் தான் தேவப்பிரதாப் விஸ்வாஸ். அவரு அகில இந்திய பொதுச் செயலாளராகவும் இருந்தாரு, ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்தார். அப்ப கட்சி ஒரு முடிவு செஞ்சது, ஒரு தலைவருக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படின்னு. அப்ப நீங்க ராஜ்யசபா எம்பியா இருக்கிறீங்களா, பொதுச் செயலாளரா இருக்கிறீங்களா அப்படின்னா, இல்ல ராஜ்யசபா எம்பியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன், பொதுச் செயலாளராக இருக்கிறேன்னாரு. அதுக்கு பதிலாக பருண் முகர்ஜின்றவரை வந்து ராஜ்யசபா மெம்பராக தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி இந்த ஹைதராபாத் தீர்மானத்தின்படி எல்லா தலைவர்களும், அந்த மூத்த தலைவர்கள் 3 பீரியட்ல இருந்தவங்க எல்லாரும் நீக்கப்பட்டு புது நிர்வாகம் வந்துருச்சு. விஸ்வாஸ் பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கேரளாவை சேர்ந்த தேவராஜன் அவர் பொதுச் செயலாளராக வந்துடுறாரு. மேற்கு வங்கத்தை சேர்ந்த முன்னால தொழிற்சங்கத்தில் டியூசிசியில் இயங்கிக்கிட்டு இருந்த நரேன் சட்டர்ஜி அகில இந்திய தலைவராக வந்துட்டு, ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த இவர் தான் தலைவராக இருந்தார், வேலப்பன் நாயர்னு சொல்லி. அவர் மறைஞ்சதுக்கு
பின்னால இந்த இவரை எடுத்துட்டாங்க. ம். இது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கு பின்னால என்னுடைய பார்வையில இங்க வந்து ஒரு கமிட்டி ஸ்டேட் கமிட்டி ஒண்ணு பண்றாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி. அந்த ஸ்டேட் கமிட்டியிலயும் தொடர்ந்து வந்து 3 முறை பொதுச் செயலாளரா இருந்த அவரு கதிரவன நீக்கிட்டு ம். மாற்று ஏற்பாடா அதுலயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இவங்க. அவர் பொதுச் செயலாளரா தொடர்ந்து இருந்துட்டாரு. அதனால அத இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது கமிட்டி பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு நிர்வாக சங்கடம் வந்துடக்கூடாது. ஒரு எக்ஸ்-எம்-எல்-ஏவா இருந்தவரு அவரை முன்னால வச்சுக்கிட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மாநில தலைவராகவும் திருப்பூரை சேர்ந்த கர்ணன்றவரை பொதுச் செயலாளராகவும் போட்டு ஒரு கமிட்டி அறிவிச்சாங்க. இது யார் அறிவிச்சா அந்த கமிட்டிய? சென்ட்ரல் கமிட்டி தான் அறிவிச்சு. ஓ! ஓ! ஏன்னா அவங்க தான் பார்வையாளர்கள். மாநாட்டுல வந்து உங்களுக்கு தெரியாததுல இடதுசாரி கட்சியில லிஸ்ட் படிப்பாங்க. ஆமா, ஆமா. அது லிஸ்ட்ல படிச்சு கை தட்டிட்டாங்கன்னா அது பாஸ் ஆயிருச்சு. ம். லிஸ்ட் படிக்கிறது தான். அது அதுல ஏதாவது போட்டின்னா தான் கண்டஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து தேர்தல்னு வரும். அந்த மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரே ஒரு தடவை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி 92ல தான் ஒரே ஒருத்தருக்கு சுந்தரசாமின்றவருக்கும் தவமணின்றவருக்கும் பொதுச் செயலாளருக்கு பேலட் பேப்பர் கொடுத்து வாக்குச்சீட்டு கொடுத்தே தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு வரலாற்றுல. இல்லைன்னா லிஸ்ட் படிப்பாங்க, அதை ஏத்துக்குருவாங்க. இதுதான் நடைமுறை. அதை இவரு வந்து இல்ல நான் தான் பொதுச் செயலாளரா இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. அதை வந்து சென்ட்ரல் கமிட்டியும் வந்து அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடியவங்களும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. அது முரண்பாடுகள் வந்து 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 போய்கிட்டே இருந்தது. இப்போ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில இருக்கு. ஆமா. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில இருக்கு. இவர் தேவராஜனும் ஒரு தோழர் பி.வி. கதிரவனும் பெங்களூர்ல நடந்த அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல போய் நேரடியா போய் கலந்துக்கிட்டாங்க. கலந்துட்டு போயிட்டு வந்ததுக்கு பின்னால ஒரு மாறுபட்ட நிலையில இவங்க திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இருக்க முடியாதுன்றதுல அவரு ஒரு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை எல்லாம் வந்தது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல நான் வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து இருக்கிறவன். அதுல தொடர்ச்சியா அந்த சட்ட திட்டங்களை வந்து கொஞ்சம் தெளிவா பேசக்கூடிய ஆளாகவும் இப்ப மிஞ்சி இருக்கிறேன். 85ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை. 85ல இதே மாதிரி 1985ல ஒரு பிரச்சனையா இருந்தது. அன்னைக்கு ஏஆர் பெருமாள் தலைவராக இருந்தாங்க. பொதுச் செயலாளர் ஆண்டித்தேவர் இருந்தார். அதுக்கு அடுத்த நிலையில் டாக்டர் PKM முத்துராமலிங்கம் மூக்கையாத்தோர் மகன் அவங்க இருந்தாங்க. இது சம்பந்தமாக அதில் வந்து ஆண்டிப்பட்டியில் பாலர் அரங்கத்தில் ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அந்த ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸில் அந்த வட இந்திய தலைவர்கள் சென்ட்ரல் கமிட்டி தலைவர்கள் வந்து இந்த தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நீங்க 3 பேரும் முக்கிய தலைவர்களா இருக்கிறீங்க. இந்த முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு அணியா இருக்கிற BRP அணி, இவர் ஆண்டித்தேவர் அணி, முத்துராமலிங்க அணின்னு சொல்லி இப்படி இருக்கிறதுன்றத எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க எல்லாரும் ஒண்ணா ஆகணும். அப்படின்னா இதுக்கு ஒரே முடிவு, நீங்க 3 பேரும் கட்சியில மாநில குழுவுல எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது. எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூத்த தலைவர்கள் 3 பேரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. கட்சி கட்டளையிடுது அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா தான் முதுகுளத்தூர்ல MLA இருந்த முத்துவேலு வந்து மாநில தலைவராகவும், இங்க வந்து புதுக்குளம் தவமணி தேவர் எங்க ஏற்கனவே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தவமணியை பொதுச் செயலாளராகவும் போட்டு ஒரு புது கமிட்டி வந்துச்சு. அன்னைக்கு அவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் உட்பட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் சென்ட்ரல் கமிட்டியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு போகக்கூடியவங்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது. இதுல தான் இப்போ வந்து ஒரு கதிரவன் இதுல முரண்படுறார். இல்ல நான் தான் பொதுச் செயலாளரா இருப்பேன், எனக்கு மாநில குழுவில் இருக்கக்கூடிய மாநில குழு நிர்வாகிகள் எனக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அதனால நான் தான் இருப்பேன்ற ஒரு பிடிவாதத்துல இவர் இருக்கிறதாக இருக்கு.
ஆமா. இப்ப எதுக்காக கதிரவன் அவர்கள வந்து நீக்க வேண்டிய அவசியம் திடீர்னு வந்ததுக்கு காரணம் என்ன? அத இப்ப பிரதமருடைய அவரு கூட்டம். ஆமா தேவராஜன் அனுப்புன சுற்றறிக்கையிலேயே ம். கட்சிக்கு அதாவது பிஜேபி கூட வந்து அதிமுக கூட்டணி ஆயிருச்சு. ம். அந்த இதுல வந்து அந்த கூட்டணியில இவர் இருக்கிறார். ம். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். இதுக்கு முரண்பட்ட எதிர்ப்பு அணியில போய் இவரு இருந்தது, அந்த மேடையில போய் பங்கெடுத்துக்கிட்டது தவறு அப்படின்னு சொல்லி அவரை தற்காலிக நீக்கம் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை பொறுத்தளவுல ஒரு ஆக்டிவ் மெம்பர் மேல கூட நேரடியா நடவடிக்கை எடுக்க முடியாது. இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது விசாரணைக்கு கட்சிக்குள்ள விசாரணைக்கு வரும். அந்த விசாரணைக்கு அப்புறம் வந்து நீக்கம்ன்றத முடிவு பண்ணுவாங்க. ம். இவர் வந்து அகில இந்திய துணைத் தலைவராகவும் இருக்கிறதுனால இவர் மாநில பொதுச் செயலாளர் பிடிவாதம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எங்க மாநில தலைவர்னு அபிஷியலா அவர் தேவராஜன் பொதுச் செயலாளர் அறிவிச்ச அறிவிப்பின்படி அவரது மாநில தலைவராகவும் இருக்கிறார். அது 2 இதுகள்லையும் கட்சியினுடைய கட்டளையையும் மீறி கொள்கைக்கு முரண்பாடான அணியில கூட்டணி சேர்ந்ததுனாலையும் அவர் மேல நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தேவராஜன் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுதான் இப்போ பிரச்சனை. அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா மத்திய குழுவில் வந்து விசாரணை நடக்கும். அது இது தீரவரை நீக்கிறதா சேர்த்துக்கிறதா அல்லது அவர்கிட்ட விளக்கம் கேட்டு பண்றாங்களா என்ன அப்படின்றது எதிர்காலத்துல தான் தெரியும். இப்ப இந்த சூழல்ல வந்து கதிரவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் சீட்டுக்காக சந்திக்கிறது. ஃபார்வர்ட் பிளாக் உடைய தேசிய கமிட்டி கல்கத்தால இருந்து வந்த தேசிய குழு என்ன செய்யுதுன்னா திமுக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இப்படி இருவரும் முரண்பாடான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து கதிரவன் செய்யறது சரியா? ஏன்னா ஒரு கட்சி தற்காலிக நீக்கம் செய்திருக்கும் போது கட்சியை மீறி ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறார்ல. இல்ல கட்சியை மீறி ஒரு வேலை செய்யறது முதல் தவறு. ஏற்கனவே இவங்க வந்து இவரும் சேர்ந்து பெங்களூர்ல இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவங்கள ஒரு பிரிவு வந்து மாநில குழுவிலே ஒரு சைடு கதிரவனுக்கு ஆதரவாகவும் ஒரு சைடு வந்து அவருக்கு எதிர்ப்பாகவும் இருக்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்தது. இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இயக்க வேலைகள் ஸ்தம்பிச்சு போயிருக்கு என்னுடைய பார்வைக்கு. நான் ஆரம்ப காலங்கள்ல இருந்து கட்சி நடவடிக்கைகள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இது இல்லாம இப்ப இடைக்காலத்துல அந்த வந்து கட்சியினுடைய வேலைகள் வந்து குறுகி போயிருச்சு. ஒரு தொய்வு இருந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்ன்றது இதே மாதிரி அப்போ கட்சி ஆர்வம் உள்ளவங்களுக்கெல்லாம் விருப்பம். ஆனா அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யாமலேயே தன்மூப்பா ஒவ்வொருத்தரும் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி கட்சியை மீறி தனிநபர் முனைப்புல போனதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இந்த குழப்பத்தினால 2 அணியா இவங்க இருந்துகிட்டு இருந்ததுனால எந்த அணியிலையுமே தேர்தல் உடன்பாடு கொள்றதுக்கு வழி இல்லாம போயிருச்சு. இப்போ எந்த கூட்டணியில இருக்கிறோம்? ஒரு தேர்தல் நேரத்துல மட்டும் இது இப்ப சமீப காலங்கள்ல விழாக்கால கட்சியா போயிருச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தேவர் ஜெயந்தி, நேதாஜி ஜெயந்தி, மூக்கையா தேவர் நினைவு நாள், பிறந்த நாள், இப்படி வந்து விழா காலம் பார்த்து அதுக்கு மாலை போட்டுட்டு ஒரு இதுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையத்தான் நடந்துகிட்டு இருக்கிறத தவிர கட்சி ரீதியா இயக்க ரீதியா அங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முறை வந்து குறைஞ்சு போச்சு. அதனுடைய விளைவு புதுசா வந்த இடைக்காலத்துல வந்தவங்களுக்கு கட்சியினுடைய சட்ட விதிகள் என்ன, கொள்கை என்ன எதுன்னு தெரியாமலேயே இது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் மாதிரி அவருக்கு வேண்டியவர், இவருக்கு சுரேஷுக்கு வேண்டியவர், இவருக்கு வேண்டியவர், இவருக்கு அவரை நம்புறவங்க, அவரோட இணக்கமா இருக்கிறவங்க, இப்படி வந்து தனிநபர் முக்கியத்துவம் ஏற்பட்டதுனால இந்த கட்சி ஒரு ஸ்தம்பிச்ச நிலைக்கு போயிருச்சு. அரசியல்ல எந்த நிலைப்பாடும் எடுக்க முடியாத அளவுக்கு
ஒரு முரண்பட்ட ஒரு நிலைக்கு பின்னடைவு தள்ளப்பட்டிருக்கு. வந்திருக்கு. தனிநபர்களின் குழு மனப்பான்மையின் ஆமா, காரணமாக இந்த வந்துருச்சு. கட்சி பிளவுபட்டு துண்டாடப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. ஆமா, துண்டாடப்பட்டு தான் இருக்கு. ம். துண்டாடப்பட்டு இப்ப தான். நான் ஒரு இந்த தேர்தல்ல சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது ஒரு உளவுத்துறை சேர்ந்த ஒரு அதிகாரிக்கு நான் பேசும்போது, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து 2 அதிமுகவும், திமுகவுமே வந்து ஏன் கவனம் செலுத்த முடியாத காரணம் வந்ததுன்னு நான் கேட்டேன். ம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நெருக்கமான வட்டாரத்துல இருந்து, குற்றப்பின்னணி கொண்டவர்கள் வந்து சமீப காலமா அந்த கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. ம். அத வந்து 2 திராவிட கட்சியுமே அத விரும்பல. ம். அப்படின்ற மாதிரியான ஒரு அதனாலதான் இந்த முறை வந்து இல்ல அது போலீஸ் பார்வையில அவங்க சொல்றேன். எந்த கட்சியில குற்ற பின்னணி இல்லாத தலைவர் யார் இருக்காங்க? ம், ம், ம். எல்லா கட்சியிலையும் குறிப்பா இடதுசாரி சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர வேற கட்சிகள்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மேல பூரா இந்த மாதிரியான தண்டனைக்குரிய குற்றங்கள் புரிந்தவர்கள் அப்படின்றதுதான் நிலைப்பாடா இருக்கு. அது எல்லா கட்சியிலுமே இருக்கு. இன்னைக்கு வந்து கட்சி வந்து சட்டதிட்ட விதிகள், நடைமுறை, ஒழுக்கம் சார்ந்தது இதுகளெல்லாம் கடந்து போய் பண வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும்ன்ற ஒரு நிலைப்பாடு ஒரு கார்பரேட் மைண்டுக்கு வந்ததுனால இந்த மாதிரி வந்துச்சு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருக்கிற மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அவர் மேல வழக்கு இருக்கிறதும் எல்லாம் இருக்குல்ல. அது மாதிரி நீங்க வந்து ஒரு சில பேர்ல அந்த வழக்குகள் இருக்கலாம். ஆனா அதுகளை வந்து சரி பண்ணணும். இந்த கட்சிக்கு வந்து ஒரு விதி ஒரு அசோசியேட் முதல்ல சிம்பத்தீசரா இருக்கணும், அனுதாபியா இருக்கணும். அனுதாபியா இருந்து அசோசியேட்டட் மெம்பர் துணை உறுப்பினருக்கு வரணும். துணை உறுப்பினர்ல இருந்து அவர் நடவடிக்கைகள் எல்லாம் சரியா இருந்தா தான் ஆக்டிவ் மெம்பர்ன்ற நிலைக்கே வர முடியும். அந்த ஆக்டிவ் மெம்பர்ன்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில கார்டு மெம்பர்னு சொல்றது பேச்சு வழக்குல. அந்த இது இருந்தா தான் முழுமையான சிவப்பு துண்டு போட்டவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட முடியாது. அது மாதிரி இந்த கட்சிக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அது எந்த சமீப காலங்கள்ல யாருக்கும் அதை நடைமுறைப்படுத்தணும்ன்றது அக்கறையே இல்லை. வசதி படைச்ச ஆட்கள் மற்றவங்க இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க உதவினால அவங்க பாக்கெட்டு வந்து கனமா இருக்கும்போது அரசியல் கூட்டங்கள் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஆனா எங்க காலங்கள்ல என்னன்னா எங்க தலைவர்கள் வந்து இப்ப பெரிய பணக்காரங்கள்ல எளிய தலைவர்களா தான் இருந்தாங்க. அவங்க காலங்கள்ல எல்லாம் அப்படின்னா கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய கட்சிக்காரன் முடிவெடுக்கிறதாக இருந்துச்சு. ஒரு கிளை, அந்த கிளையினுடைய செயலாளர் அதுல இருந்து அப்படியே படிப்படியா வந்து ஒரு சின்ன செலவுகள் இருந்தா கூட அதை வந்து கூட்டு பொறுப்பா தான் சரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லா காலங்கள்லையும் எங்க காலங்கள்ல இருக்கிற வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த பகுதியில நடக்குதோ அந்த பகுதியினுடைய கிளைகள் அந்த செலவுகளை பகிர்ந்துக்கிற காலங்கள் இருந்தது. பொது வந்து வசூல் பண்ணி செய்யற காலங்கள் இருந்தது. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டங்கள்ல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுக்கூட்டங்கள் நடக்கும். பொதுக்கூட்ட செலவுகளை சரி கட்டுவதற்கு துண்டேந்தி வருகிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்டே படிப்பாங்க. அது அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கி அந்த சரி கட்டுற நடைமுறைகள்லாம் அந்த காலங்கள்ல இருந்தது. இப்ப எல்லா கட்சிக்குமே அந்த ஒரு கார்பரேட் முதலாளித்துவ சிந்தனை வந்து போயிருச்சு. கீழே இருக்கிற ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் வெகு தூரமா போயிருச்சு. கட்சி கொள்கை நடைமுறைகளை கடந்து ஏதோ பக்கம் வந்து பணச்செலவு பண்ணக்கூடியவர்கள் மட்டும் அவர்கள் மட்டும் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுனாலதான் இந்த குழப்பங்கள். இப்ப அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எந்த அணியில இருக்கு? அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில தான் இருக்கணும். தமிழகத்துல தான் இந்த குழப்பம் நீடிக்குது. ஒரு குரூப் இப்போ இந்த தேர்தல் சமயத்துல 2 பக்கமுமே இல்லைன்னு ஆகி போயிட்டாங்க. 2 பக்கமுமே ஒரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் பிளாக் திமுக அணியிலோ அல்லது எதிர்ப்பு அணியிலேயோ இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. அதுவும் இந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல தேவர் படம் இல்லாம அரசியல் பண்ண முடியாது. போஸ்டர், பிட் நோட்டீஸ் இதுகள்ல எல்லாம் தேவர் படம் இல்ல,
அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரளயமாவே ஆகும். வேட்பாளர்களை வந்து கடுமையா எச்சரிக்கிற காலங்கள்லாம் இருந்தது. ஃபார்வர்ட் பிளாக் இல்லைன்னா அதுக்காகவே 1980 கருணாநிதி ஒரு புது ஃபார்வர்ட் பிளாக் உருவாக்குனார். பசும்பன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி போட்டு ஒரு புது கட்சியவே அவங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பிளாக் வேணும் அப்படின்னு அதிமுக குழு மத்திய கமிட்டியினுடைய வலியுறுத்தல்படி அது வந்து இடதுசாரி அணிக்கு போயிருச்சு. இடதுசாரி அணிக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு இருந்தது ஒரே ஃபார்வர்ட் பிளாக். அப்போ ஒரு புது ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்கி பசும்பன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக்னு ஆரம்பிச்சு ஃபார்வர்ட் பிளாக்ல இதுக்கு முன்னால இல்லாத சில தலைவர்களை அறிமுகப்படுத்தி பசும்பன் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் இங்க அதிமுக கூட்டணியில 6 சீட்டு வாங்கினதுனால அதே அளவு 6 சீட்டு வந்து கொடுத்து அது உதயசூரியன்லயே நிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு கூட இப்ப ஃபார்வர்ட் பிளாக்குடைய முக்கியத்துவம் தேவையற்ற நிலை உருவாயிருக்கு. எந்த ஃபார்வர்ட் பிளாக்கும் தேவைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு திமுகவுடைய கூட்டணியில வந்து ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து உசிலம்பட்டியில எதிர்ப்பு வேட்பாளர் காங்கிரஸ்காரர் தான். மூக்கையா தேவர் 52 தேர்தல் இருந்தாருன்னா அன்னைக்கு இந்த எல்லாம் சேர்ந்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அவர் எதிர்த்து நின்னது தேனி தியாகராஜனை எதிர்த்து அவரை தோற்கடிச்சாரு. அதுக்கு பின்னால இவரை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும் பி.வி. ராஜு, நல்லதம்பி, இப்படி வந்து முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் தான் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் இப்பதான் புதுசா போட்டி போடுறது. ஏன்னா வரலாறு தெரியாதவங்க இன்னைக்கு இப்பதான் காங்கிரஸ் புதுசா வருது அப்படின்னு சொல்லிடல. இன்னும் பாத்தீங்கன்னா 89லயே அப்போ காங்கிரஸ் அவரு பாண்டியன் ஒருத்தர், நரியம்பட்டி பாண்டியன்னு சொல்லுவாங்க, அவர் போட்டி போட்டிருக்கிறாரு. பல தடவைகள் அந்த இடத்துல இப்ப காங்கிரஸ் போட்டி போட்டு தோத்துருக்கு. இடைக்காலத்துல திமுக வந்து இப்ப மூக்கையாத்தேவர் மறைவுக்கு பின்னாலதான் திமுக அங்க அடையாளப்படுத்தப்படுது. மூக்கையாத்தேவர் இருக்கும் போதே அப்ப அந்த 77 தேர்தல்ல அதிமுகவோட கூட்டு எம்ஜிஆர் அலையன்ஸ் பேசிட்டு வர்றாரு. ஆனா எங்க கட்சிக்காரங்களை மூக்கையாத்தேவர் பேசின அந்த 3 சீட்டை ஒத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அலையன்ஸை வந்து அவர் ரத்து பண்றாரு. எம்ஜிஆர் கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டாரு. உசிலம்பட்டிக்கு ஸ்டண்ட் மாயன் அப்படின்னு சொல்லி அன்பு கேசி மாயன் ஒருத்தர் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கு பின்னால மூக்கையாத்தேவர் ஒரு மூத்த தலைவர், மூத்த அரசியல் தலைவர். அது 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைகிறதுக்கு அண்ணாவுக்கு துணையா இருந்தவர். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அதனால என்னுடைய வேட்பாளரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பொது அறிவிப்பு கொடுத்து எம்ஜிஆர் வாபஸ் வாங்கினார். அந்த சமயத்துல முதல்ல திமுகவுல டிகேபி ரத்னம்ன்றவர் போட்டி போடுறாரு. தும்மக்குண்டு ரத்னம்னு சொல்லுவாங்க. அவர் வாங்கின ஓட்டு ஒரு 5000. அன்னைக்கு வந்து 77 அதுதான் நிலைமை. அதுக்கு பின்னால இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. சிங்க சின்னம் தனியாக நிற்கும் போது 5000 ஓட்டு வாங்குற அளவுக்கு வந்து போயிருச்சு, வலுவளர்ந்து போயிருச்சு. ஆனா வலுவளர்ந்து போனுச்சுனாலும் அதே தேர்தலில் அடுத்து மாவட்ட கவுன்சில்ல வந்து தேர்தல் நடக்குது. காசிமாயன் என்ற ரெட் காசி மாவட்ட கவுன்சில் தேர்தலுக்கு 50,000 ஓட்டுல நின்று சிங்க சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாரு. இப்ப ஜனங்கள் வந்து கட்சிக்கோ தேவருக்கோ எதிர்ப்பு இல்ல, நபர்களை வந்து விரும்புறாங்க, வெறுக்கிறாங்க. இத உணர்ந்து இப்ப என்னைய விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னா தம்பியை தான் அடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை அடையாளம் காமிக்கணும். அரசியல்ல ஒரு இது வந்து மாரத்தான் ரேஸ் மாதிரி தொடர் ஓட்டம். 100 மீட்டர் 200 மீட்டர் ஒரே தம்ல ஓடி ஜெயிக்கிறது இல்ல, தொடர் ஓட்டம். அது ஜெயிக்கிறவன் கையில கொடியை கொடுக்கணும். அந்த பெருந்தன்மை மூத்த கட்சி தலைவர்களுக்கு வரணும். வராததனுடைய விளைவு புது தலைவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா அடுத்த ஒரு வாரிசுகளை உருவாக்கணும், அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்களை உருவாக்கணும். அதுதான் ஒரு கட்சி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப கதிரவன் அவர்களுடைய மனநிலை என்ன? இப்ப இந்த மாதிரி இல்ல, இடையில நான் அவரை சந்திக்கல.
உங்களை மாதிரி இப்போ இந்த பத்திரிக்கை செய்திகளை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ம். அவர் என்னவா இருக்கிறாருன்றது இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. அவர் முயற்சியில இருந்தாரு. அதிமுகலாம் கூட்டு அப்படின்னா பெரிய நம்பிக்கையில இருந்தாரு. நானும் அவரும் ஒரு பசுமன்ல நடந்த ஒரு விழாவுல கூட கலந்துட்டு இருக்கும்போதே, இந்த தேர்தல் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முந்தி, நான் உசிலம்பட்டியில நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லியே அறிவிச்சாரு. அந்த இதுகள்ல ஒரு உசிலம்பட்டியில நம்ம தான் நிக்க போறோம் அப்படின்ற முழு முனைப்புல இருந்தாரு. அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் சஸ்பென்ஷன் நோட்டீஸ் வந்த பின்னால கூட அவர் தனியா கூட்டம் போட்டு எனக்கு மாநில நிர்வாக குழு எனக்கு ஆதரவா இருக்கு. அதனுடைய வழிகாட்டுதல்படி அதனுடைய தீர்மானப்படி தான் நான் அதிமுக கூட்டணி நிலைப்பாடை எடுத்தேன் அப்படின்னு அவர் அறிக்கையெல்லாம் சொல்லி இருக்கிறார். உள்ள கட்சிக்குள்ள வந்து இப்போ நான் கட்சிக்குள்ள இருந்தாலும் கூட கட்சி நிர்வாகத்துல நான் இல்லை. கட்சிக்கு உள் நடவடிக்கைகள்ல நேரடியா போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து திண்டுக்கல் ஜெயராமே, ஸ்ரீவிண்டு சுரேஷ், இவங்க ஒரு அணியா இருந்துக்கிட்டு அவங்க இப்போ வந்து திமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட, இவங்க என்னுடைய பார்வைக்கு இவங்களுக்கு கதிரவனுக்கு இருந்த ஒரு தேர்தல் அரசியல் சிந்தனை இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருந்ததுனால ஒரு பின்னடைவு. திமுகவோட இவங்க முன்னக்கூட்டி பேசியிருக்கலாம். திமுக வந்து கடுமையா எதுவுமே கொடுக்காம வெளியேற்றுறாங்களே. ஆமா, எல்லா நீங்க இன்னைக்கு தேவரை சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ற எல்லாரையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. சமுதாய அமைப்புகள்னு சொல்லி இருக்கக்கூடிய எத்தனை, அதுலயும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவு இயக்கங்கள், தேவமர அமைப்புகள் பூரா நிறைய. எதுக்குமே பிரதிநிதித்துவம் இல்லையே. நீங்க பட்டியல உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை. நீங்க எல்லாரும் கூட பழகிறவர். முக்கியமான நிர்வாகிகளா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மை இவரை மட்டும் தவிர, ஸ்ரீவிண்டம் சுரேஷ் அவர் சார்ந்த ஆட்களை தவிர மத்த எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. அதிமுக அணியில தான் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் அது முருகன்ஜியா இருந்தாலும் சரி, இவர் தம்பி திருமாரஞ்சியா இருந்தாலும் சரி, இதுகளுக்கு எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு இதுகள்லையும் தேர்தலில் சீட்டு வாங்கிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. இவங்க வந்து அந்த கட்சியில வந்து விருப்ப மனு கொடுத்த உடனேயே இந்த சீட்டு நமக்கு தான் அப்படின்ற முடிவுல இருக்கிற மாதிரி அவர்களுடைய தொண்டர்களுடைய அந்த தலைவர்கள் செஞ்சாங்களா இல்லையான்றது தெரியாது. அவர்களுடைய தொண்டர்கள் மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், இவர் தான் கேண்டிடேட், கூட்டணி முடிவாயிருச்சு, வால் போஸ்டர், இதுகளை எல்லாம் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் விரும்ப மாட்டாங்க. ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கூட்டணியில எந்த கட்சி இருக்கு, எந்தெந்த கட்சிகளை சேர்த்திருக்கிறோம், அதுல தொகுதி பங்கீடு எந்தெந்த கட்சிக்கு, அதுல என்னென்ன அப்படின்றது அந்த வரமுறை செய்யறது அந்த அணியினுடைய தலைமை தான் முடிவு செய்யணுமே தவிர, இவங்க தன்முனைப்பா தன்னை வெளிப்படுத்துகிறதுக்காக ஆர்வ கோளாறுல செஞ்சதனுடைய விளைவு நியாயமா கிடைக்க வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல, கை கட்டினது வாய் கட்டல அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி நிலையாதுகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த அரசியல் வந்து பயிற்றுவிக்கப்படாத ஒரு தன்மையினுடைய காரணம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு போது அவர் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா நான் பேசுறேன், 31 தொகுதியில நின்று 33,000 ஓட்டு தான் வாங்குறாரு. ஒவ்வொருத்தவங்களுடைய ஓட்டோடைய அரசியல் என்ன, ஓட்டோட பேங்க் என்ன, அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு என்ன, அந்த கட்சியோட கட்டமைப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சீட்டு கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஆமா, இது கிருஷ்ணசாமிக்கு மட்டும் சொல்லப்பட்ட பதில் இல்ல எல்லா கட்சிகளுக்கும் சொன்ன பதில். அதுதான் இந்த இடத்துல நம்ம நான் அந்த பேட்டியை நல்லா பார்த்தேன், நானும் பார்த்தேன். அவர் கிருஷ்ணசாமின்ற வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை நேரடியா பேரை சொல்லி இருக்கிறாரு. ஆனா மற்ற தலைவர்களை அவர் புறக்கணிச்ச எல்லா அமைப்புகளுக்கும் அந்த பதில் பொருந்தும். இவங்க வந்து கட்டமைப்பு வேணும். ஒரு திமுக அன்னைக்கு வந்து அதிமுக, அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற பிஜேபி,
இன்னைக்கு வாக்குச்சாவடியிலிருந்து வாக்காளர் வாக்குச்சாவடியை வந்து ஏஜென்ட்ல முகவர்ல இருந்து அது எல்லாரும் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் 25ல இருந்து 50 பேர் லிஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையை பூரா முடிச்சுட்டாங்க. இந்த ஆதரவு இயக்கங்கள்லாம் ஃபீல்டு ஒர்க்ல என்னவா இருக்கிறீங்க, உங்க கட்சி பலம் என்னவா இருக்கு, உங்களால எந்த அளவுக்கு வாக்குகளை சேகரிக்க முடியும், இந்த அணிக்கு எத்தனை தொகுதிகள்ல உங்களுடைய ஆதரவு இருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதிகள்லயாவது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சின்னா அதுக்கு ஒரு சீட்டு அப்படின்றது நடைமுறையா இருக்கும். அது கடந்த கால அரசியலா இருந்தாலும் இப்ப இருக்கிற அரசியலா இருந்தாலும் இப்ப பணம் சார்ந்த அரசியலா போயிருச்சு. அதிமுகவுலையும் திமுகவுலையும் சீட்டு வாங்கிறதுக்கு கோடிக்கணக்கா பணத்தை கொடுத்துட்டு வரிசையில் நிக்கிறாங்க. இவங்களுக்கு பண வசதியும் செய்யணும், சீட்டு மட்டும் இல்ல பண வசதியும் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அது இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்ற மனப்போக்கு கண்டிப்பா இந்த கார்பரேட் சிந்தனைக்கு வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு வந்துருச்சு. இப்ப பாத்தீங்களா, இப்ப தென் மாவட்டத்துல வந்து புதிய நீதி கட்சிக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா தென் மாவட்டத்துல 2 சீட்டு கொடுத்து அதுல மதுரையில ஒரு தொகுதியை ஒதுக்கி அதுல நடிகரும் இயக்குனருமான சுந்தர்சியை நிப்பாட்டுகிறாரு. ஆமா, செய்தி பார்த்தேன், பார்த்திருப்பீங்க. நீங்க இங்க இருக்கிற இல்ல அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த 2 சீட்டுல ஒன்னு வந்து ரெட்டலை, ஒன்னு தாமரை. ஆமா, இந்த கட்சி புதுசா வந்த தேர்தல் விதிப்படி ஒருத்தர் ஒரு கட்சி சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவரு அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். அந்த உறுப்பினர் அட்டையோட தான் நாமினேஷனே பண்ண முடியும். இதெல்லாம் என்னத்த இதுல என்ன இப்படி ஒரு குளறுபடியான அரசியல். தென் மாவட்ட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து என்னமா கத்துக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவங்க வந்து பழைய காலத்து கட்டமைப்பு ஃபார்வர்ட் பிளாக், நான் மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஃபார்வர்ட் பிளாக் பழைய கட்டமைப்புக்கு வரணும், கஷ்டப்படணும். சும்மா வந்து இன்னைக்கு வந்து சீமக்கருவளை காடா போயிருச்சு, சீமக்கருவளை காடா போயிருச்சு அப்படின்றதுக்காக விளைநிலத்தை விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பழையபடிக்கு நீ விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பு. ஒரு நல்ல விவசாயியா இருந்தா உள்ள முதல்ல இப்ப வந்து இருக்கிற சீமக்கருவளையே வேரோட மண்ணோடமா புடுங்கி எரிஞ்சிட்டு அந்த வந்து வயலை நிலத்தை சரி பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் பண்ணி கொண்டு, இது வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்காவது ஒரு திட்டமிட்ட கட்டுப்பாடான ஒரு இயக்கமா வளர்த்தால் ஒழிய எந்த இடத்துல இன்னி தேவரை வச்சுக்கிட்டே சொல்லி தேவர் தியாகம் பண்ணாரு, நேதாஜி தியாகம் பண்ணாரு, மூக்கையா தேவர் எளிமையான அரசியல்ல இருந்தார், ஆண்டி தேவர் வீரமான தலைவரா இருந்தார். இதவே சொல்லிக்கிட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் மக்கள் கேட்கறது இது. எப்பா தேவர் நல்லவர்ப்பா, தேவர் தியாகம் பண்ணாரு, நேதாஜி தியாகம் பண்ணாரு, மூக்கையா தேவர் இப்ப தொடர்ந்து ஜெயிச்சாரு, தொகுதி மாறாம கொடி மாறாம கொள்கை மாறாம ஒரே சின்னத்துல நின்னு ஜெயிச்சாரு. அவர் எங்க தலைவரா இருந்தாரு, நாங்க அவருக்கு மரியாதை கொடுத்தோம், காசும் கொடுத்து ஓட்டு போட்டோம். இன்னைக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அரசியல் நிலைமை மாறிடுச்சு. எவ்வளவு காசு கொடுத்தா ஓட்டு போடலாம், 2000 கொடுப்பாங்களா 5000 கொடுப்பாங்களா அப்படின்ற வாக்காளர்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரணம். எங்க அரசியல் வந்து எங்க தலைவர்களுக்கு எல்லாரும் வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு அது சிதம்பரம் கூட ஒரு தடவை எங்க வல்லரசை பத்தி பேசியிருந்தார் காளையார் கோயில்ல. அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு மேடை, வல்லரசு அந்த மேடையில இல்ல. வல்லரசை வந்து பாராட்டி பேசணும்ன்ற அவசியம் சிதம்பரத்துக்கு இல்ல. அவங்க காங்கிரஸ் கட்சி கூட்டத்துல காளையார் கோயில்ல பேசும்போது பேசுறாரு, அந்த காலத்து தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க அந்த மக்கள் அவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, அவர் பாராளுமன்றத்துக்கோ வந்து சட்டமன்றத்துக்கோ போய் மக்களுக்காக பேசுவாங்க, அப்படிப்பட்ட தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருந்தாரு, அவர் மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. எனக்கு அவருக்கு அறிமுகமே இல்லை, வல்லரசுன்றவர் ஒரு பேரை கேள்விப்படுறேன். அவர் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா
அவருக்கு ஜனங்கள் ஓட்டும் போட்டு தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கன்ற செய்தி வருது. அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சிதம்பரம் 1996 காலகட்டத்தில் அவர் பேசுனது உண்டு. இன்னைக்கு 2026க்கு வந்துட்டோம். இன்னைக்கு அரசியல் நிலைமையே மாறி போயிருச்சு. எல்லா இடமுமே நான் வந்து 62 தேர்தலில் நான் வேலை செய்ய கொடி பிடிச்சு கோஷம் போட்டு மெக்காபோனை வச்சு பேசிக்கிட்டு இருந்த காலம். மைக்கு கிடையாது, மெக்காபோன் கத்தி பேசணும், தெருவுக்கே கேட்கணும். அதுக்கு பின்னால 67 கூட்டணி, 7 கட்சி கூட்டணி. அந்த 7 கட்சி கூட்டணி வேட்பாளர் தெரியாது, சின்னம் யாரு என்னன்றதெல்லாம் நினைக்கல. காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணி அமையுது. அன்னைக்கு மதுரையில இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு 15 ரூபா 20 ரூபா வாங்கி குடிக்கிற ஒரு டீ அல்லது காஃபி அன்னைக்கு 7 பைசா, 7 பைசா. அந்த 7 பைசா வந்து செலவு பண்ணா அதுக்கு நம்ம தேர்தல் வேலைக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அந்த 7 பைசா டீயை 2 ஆக்கி இன்னைக்கு சொல்றீங்கல்ல 1/2ன்னு சொல்லி அப்படி 2 பேரும் குடிச்சிட்டு வேலை செஞ்சிருந்திருப்போம். வேட்பாளர் யாருன்னு தெரியாது, கட்சி சின்னம் சொல்லிடுவாங்க. அந்த வேட்பாளர்களை நாங்க சண்டை போடுவோம். என்னங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க ஏரியா பூரா லேபர் ஏரியா, எங்க ஆட்கள் வீட்டுல இருக்கிற நேரத்துக்கு நீங்க வரணும், நீங்க இல்லாத நேரத்துல தொழிலாளி பூரா வேலைக்கு போன நேரத்துல வர்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்கூட்டி சொல்லணும், எங்களை கலந்துக்கிட்டு வர்றமியா நீ அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களை சண்டை போட. இன்னைக்கு வேட்பாளர் எஜமானன் ஆயிட்டாரு. கொடி கட்டின கார் எப்படா வரும், என்ன நமக்கு காசு கொடுப்பாங்க, வந்து அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா, தேர்தலில் வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க இன்னைக்கு. இப்படி வந்து அரசியல் வந்து பணம் சார்ந்த ஒரு கம்பெனி கார்பரேட் சிஸ்டமா மாறி போனதுனால அரசியலே சீர்கெட்டு போயிருச்சு. இந்த அரசியல் வந்து முதல்ல ஒழிக்கப்படணும். ஏழை எளிய மக்கள் அடிமட்ட தொண்டை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்தா தான் இந்த நாட்டுல தப்ப தட்டி கேட்க முடியும். அந்த காலத்துல திமுக கோஷம் போடுவாங்க, கொடியெடுக்கும் தொண்டன் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னைக்கு அது இல்ல. யாரோ ஒருத்தன் இதுக்கு வந்து கைடு சொல்றான். சில பேர் பல கோடிகள் வாங்கிட்டு ஒரு ரூட் போட்டு கொடுக்குறான். மாடல் வேலை, தேர்தல் வேலை இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் சொல்லி அது இங்க அந்த காலத்துல இந்த PK கிஷோர்னு சொல்லி அவன் இங்க வந்து தேர்தல் வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறவனா அப்படின்னா அவன் தேர்தல்ல பீகார்ல தோத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இங்க ஜனங்கள் நிர்மாணிக்கிற ஒரு தேர்தல் முடிவு வந்தா தான் சரியான மக்கள் பிரதிநிதி வர முடியும். அது வராதது வரைக்கும் இந்த பணம் சார்ந்த அரசியல் தான் நிற்கும். அது இந்த மக்களுக்கான நல்லது செய்யக்கூடிய அரசியலா இருக்காது. முதல்ல இந்த பண அரசியலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா தான் இந்த மாறுதல் அரசியல் வருமே தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எந்த கட்சியும் இது விதிவிலக்கு கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்ல அன்னைக்கு சாதாரண அடிப்படை அரசியல் இருக்கக்கூடியவன் மைக்ல பேச தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வதேச அரசியலை பேசிக்கிட்டு இருந்த காலம். இன்னைக்கு பூரா எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க, அதுவும் தப்புந்தவரமா படிக்கிறாங்க, பக்கத்தை விட்டுட்டு படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அசிங்கமா தெரியுது. ஒரு கட்சியில இந்த கட்சியில எத்தனை கட்சி கூட்டணியில இருக்கு அப்படின்னு அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் பேரை கூட சொல்றதுக்கு முடியல. ஒரு இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு தேர்தல் வேலைகள்ல அவங்க தான் இருப்பாங்க. வார்டுக்கு 2 பேர் இருந்தாலும் சரி உருண்டு பிறண்டு வேலை செய்வான். ஜனங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடியவனா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை எத்தனை அலக்கழிவு. கண்டிப்பா தமிழ்நாடு பூரா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கருணாநிதி காலத்துல அந்த சீட்டு சரியாக குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வெகுண்டிலிருந்து கொடும்பாவியே இருச்சாங்க. அரசியல ஒரு பொலிட்டிக்கலா கன்சால்டேட் ஆயிருந்தாங்க.
இப்போ அவங்களவே அவங்க வந்து 2 இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு அமைப்பு ரீதியா இங்க இப்ப வந்து எடப்பாடி சொன்னது வந்து இங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். தமிழ்நாடு பூரா ஓட்டு கொடுக்கக்கூடிய அல்லது தேர்தல் வேலை செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்க என்ன பரிதவிப்பு வந்தது? இன்னைக்கு காங்கிரஸுக்கு எத்தனை 71 தேர்தல்ல இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு. 10 பார்லிமெண்ட் சீட்டு மட்டும்தான், சட்டசபை சீட்டே கிடையாது அப்படின்னு பேசினவர் கருணாநிதி. இன்னைக்கு ஈக்குவல் சீட்டா பகிர்ந்தாங்களே 108 சொல்லி காங்கிரஸும் திமுகவும். இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கு? ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து தேர்தல் செலவுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்டாங்கன்னு போன முறையே சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் அந்த பணத்துக்குள்ள மாட்டி கிடக்கிறதுனால கொள்கை அரசியல் பேச முடியல. ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி எளிய அரசியல் தலைவர்களால இந்த ஊழல் நிர்வாகத்திலிருந்து மீண்டெழுந்து வர முடியல. அதுவே மூழ்கி போயிட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மிக்க நன்றி. மிக்க நன்றி.